டெல்லி தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைகள் தீவிரமடைந்துள்ளன. டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் 48 இடங்களில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா 27 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாநிலத்தில் ஆட்சி அமைக்க உள்ளது. இந்நிலையில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார். புதிய முதலமைச்சர் தேர்வு குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. முன்னதாக புதிய முதலமைச்சர் குறித்தும் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்தும் பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் கட்சி தலைமையகத்தில் சனிக்கிழமை இரவில் ஆலோசனை நடத்தியிருந்தனர். ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்தியவரும் ஜாட் சமூகத்தை சேர்ந்தவருமான பர்வேஸ் வர்மா முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் முன்னணியில் இருப்பதாக கூறப்படுகிறது. சதீஷ் உபாத்யாய், வீரேந்தர் சச்தேவா, விஜேந்தர் குப்தா, ஆஷிஷ் சூட், பவன் சர்மா உள்ளிட்ட பெயர்களும் பரிசீலனையில் இருப்பதாக தெரிகிறது. சில மாதங்களுக்கு முன் நடந்த மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் தேர்தல்களில் யாரும் எதிர்பாராத நபரை முதலமைச்சராக பாஜக தலைமை தேர்வு செய்த நிலையில் டெல்லி முதலமைச்சர் குறித்தும் உறுதிபட கணிக்க இயலாத நிலை உள்ளது. செயல்திறன், அரசியல், சமூக ஆதரவு என பல்வேறு கோணங்களில் அலசி ஆராய வேண்டியிருப்பதாலும் பிரதமர் மோடி 4 நாட்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதாலும் முதலமைச்சரை தேர்வு செய்ய 1 வாரம் வரை கூட ஆகும் என பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பாஜக சார்பில் நின்று வெற்றி பெற்ற பர்வேஷ் வர்மா, கைலாஷ் கெலாட், அரவிந்த் சிங் லவ்லி ஆகியோர் டெல்லி துணைநிலை ஆளுநரை தனித்தனியாக சந்தித்து பேசினர். இவை மரியாதை நிமித்தமான சந்திப்புகள் என இம்மூவரும் தெரிவித்தனர். இதற்கிடையே டெல்லி முதலமைச்சர் பதவியை அதிஷி ராஜினாமா செய்துள்ளார். துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனாவை சந்தித்து அவர் பதவி விலகல் கடிதத்தை அளித்தார். இதை ஏற்றுக்கொண்ட துணைநிலை ஆளுநர் புதிய முதலமைச்சர் பதவியேற்கும் வரை தற்காலிகமாக முதலமைச்சர் பொறுப்பை கவனிக்குமாறு அதிஷியை கேட்டுக் கொண்டார்.